தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகப்பெருமான் அருள்கின்ற பல ஆலயங்களை நம்ம தரிசனம் பண்ணுறோம். இந்த வகையில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ண போகிறது திமிரி குமாரகிரி சுப்பிரமணிய சுவாமி. திமிரி அப்படிங்கிறது ராணிப்பேட்டை மாவட்டம். அந்த திமிரிக்கு பக்கத்தில் ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் குமாரகிரி அப்படிங்கிற ஒரு மலை, அந்த மலைக்கு மேலே இருக்கக்கூடிய சுப்பிரமணியர், அந்த கோவிலை தான் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். இந்த முருகப்பெருமான அகத்தியருடைய சீடரான புலத்தியர் வழிபட்டிருக்கார் அப்படின்னு தலபுராணம் சொல்கிறது. அப்படின்னா இந்த திமிரி மலையில், இந்த மலைக்கு மேலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய சிறப்புகளை ஓரளவு நம்மால் புரிந்து கொள்ள முடியும். வள்ளி தெய்வானை சமேதராக இந்த முருகப்பெருமான் கருவறையில் காட்சி தருகிறார். ஒரு சாதாரணமான உருவம், ரொம்ப ஜெய்ஜான்டிக்கான முருகன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சமீபத்தில் இந்த மலையில் பக்தர்களின் வரக்கூடிய எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு முருகப்பெருமானை ஸ்தாபிதம் செய்திருக்கிறார்கள். சுமார் 114 அடி உயரம் கொண்ட அந்த முருகப்பெருமான் இந்த திமிரியில், இந்த குமாரகிரி மலையில் நமக்கு காட்சி தருகிறார். இந்த ஊர் பேர் திமிரி. இந்த திமிரி அப்படிங்கிறது ஒரு வகையான பாஷாணம் என்று சொல்லப்படுகிறது. நல்லா கவனிங்க, ஒரு ஊரோட பெயருக்கும் ஒரு காரணம் உண்டு. இந்த திமிரிங்கிறது சொல்கிறோம் இல்லையா, அங்கேருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் குமாரகிரி, ஆற்காட்டிலேருந்து சுமார் ஒரு 12 கிலோமீட்டர். அந்த காலத்தில் இந்த வேலூர் பகுதியை திம்மரெட்டி, பொம்மிரெட்டி அப்படிங்கிற மன்னர்கள், சாம்ராஜ்ய மன்னர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள். விஜயநகர சாம்ராஜ்யம் வேலூரை தலைமையகமாக கொண்டு அப்படி ஆண்டு வருகிற போது அவர்கள் காலத்தில் அவர்களது வம்சத்தில் வந்த சதாசிவராயர் அப்படிங்கிறவர் ஆட்சியில் இருக்கார். சதாசிவராயர்னு பேர். நிறைய ஆன்மீக பணிகள்லாம் பண்ணியிருக்கார். பொதுவாக விஜயநகர சாம்ராஜ்யத்து மன்னர்கள், பல்லவர்கள், இவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த பகுதியில் ஆலயங்கள் தொடர்பான பல திருப்பணிகளுக்கு எத்தனையோ நல்ல விஷயங்களை செஞ்சுருக்காங்க. இந்த சதாசிவராயர் காலத்தில் இந்த திமிரி ஊர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பகுதியில் ஒரு நோய் ஒன்று ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது, பரவ ஆரம்பிச்சது. அந்த நோய் பரவ ஆரம்பிக்கின்ற போது அந்த நோய் தாக்குதலினால் பாதிக்கப்பட்டு பலரும் இறந்து போகிறாங்க. என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது யோசிக்கிறாங்க. அரசாங்கத்தில் யோசிக்கிறாங்க, சதாசிவராயர் எல்லாருமே யோசிக்கிறாங்க. மந்திரிகள்லாம் கூட்டு வச்சு எல்லாம் பண்ணுறாங்க. இந்த மருந்து அந்த மருந்து என்னென்னமோ மூலிகை எல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ ஒருத்தர் சொல்கிறார், நவபாஷாணத்தில் திமிரி அப்படிங்கிற ஒரு பாஷாணம் உண்டு. இந்த ஊர் பேர் திமிரிங்கிறது ஒரு பாஷாணத்தினுடைய பெயர் தான், அந்த ஊருக்கு பெயராக வச்சுருக்காங்களாம். திமிரின்னு ஒரு பாஷாணம். அந்த பாஷாணத்தில் ஒரு சிவலிங்கம் தயார் பண்ணுறது, ஒரு சிவலிங்கம் தயார் பண்ணுறது சோமநாத பாஷாண லிங்கேஸ்வரர் அவருக்கு பேர். இந்த லிங்கத்துக்கு பேர் தான். இந்த லிங்கத்தோட சைஸ் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு 7 இன்ச்சு தான் இருக்குமா. இது பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு, 1 2 3ன்னு சொல்லுவோம். அப்படியே கொஞ்சம் கூட்டிங்க, 7 இன்ச்சு, இவ்வளோ தான் உயரம். ஒரு லிங்கம் தயார் பண்ணாங்க, ஒரு பாஷாணத்திலிருந்து ஒரு லிங்கம் தயார் பண்ணாங்க. அந்த பாஷாணம் அப்படிங்கிறது அதற்கு மூலிகைத்தன்மை ரொம்ப அதிகம். இப்போ நீங்கள் பழனியில் பார்த்திங்கன்னா நவபாஷாணம், நவபாஷாண கலவையினால தான் முருகப்பெருமான் தண்டாயுதபாணி வடிவத்தை போகர் பெருமான் செய்தார்னு நம்ம பார்த்துருக்கோம். அதே போல் போகர் இன்னும் சில இடங்களில் இந்த நவபாஷாணத்தினால் முருகப்பெருமான் திருவடிவத்தை ஸ்தாபனம் பண்ணியிருக்காருன்னு நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்த்துருக்கோம். இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, பழனி முருகப்பெருமான் தண்டாயுதபாணி சுவாமி மேலே அபிஷேகம் செய்யக்கூடிய நீர், அபிஷேகம் செய்யக்கூடிய பால், அபிஷேகம் செய்யக்கூடிய சந்தனம், அபிஷேகம் செய்யக்கூடிய பஞ்சாமிர்தம், இதெல்லாம் மருந்தாக பயன்படுகிறது. இந்த முருகப்பெருமானுக்கு, பழனி தண்டாயுதபாணி சுவாமிக்கு
அபிஷேகம் பண்ண அந்த ஜலத்தில் ஒரு துளி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா சகல ரோகங்களும் சகல வியாதிகளும் அகன்றுவிடும். அபிஷேகம் செய்த சந்தனத்தில் சும்மா ஒரு மிளகு மாதிரி ஒரு உருண்டையை நம்ம முருகப்பெருமான் நாமத்தை சொல்லி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த நோய் நொடியும் வராது. அதனால் பஞ்சாமிர்தம் இதெல்லாமே இங்கே சிறப்புன்னு நம்ம பார்க்குறோம் பழனியில். அதே போல் இங்கே திமிரி பகுதியில் ராணிப்பேட்டை மாவட்டம், இன்றைய ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஒரு லிங்கத்தை தயார் பண்ணுறாங்க. ஆன்மீகம் ப்ளஸ் மருத்துவம் 2 குணங்களும் சேர்ந்து அந்த லிங்கத்தை தயார் பண்ணுறாங்க. அந்த லிங்கம் ஒரு புகைகின்ற தன்மை இருக்குமா அந்த லிங்கத்துக்கு. அந்த நவபாஷாணத்தில் இந்த ஒரு பாஷாணம் தான் திமிரின்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த திமிரிங்கிற பாஷாணத்தில் தயார் பண்ணினதுனால இந்த ஊருக்கு பேர் திமிரி அப்படிங்கிறாங்க. இந்த லிங்கத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருந்து இந்த லிங்கத்திற்கு அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக தீர்த்தத்தை பக்தர்களுக்கு கொடுத்தாங்க. யார் நோய் நொடிகளால் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, திடீர்னு ஒரு காலகட்டத்தில் ஒரு விதமான நோய் வந்து பக்தர்கள் பலரும் அவஸ்தைப்பட்டார்கள்னு சொன்ன பார்த்தீங்களா, அவங்க அத்தனை பேருக்கும் அந்த ஜலத்தை கொடுத்து அவர்கள் அதிலிருந்து மீண்டார்கள். பின்னாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அந்நியர்கள் படையெடுப்புங்கிறது நம்ம பகுதியில் ரொம்ப அதிகமாக இருக்கும். பல்வேறு காலகட்டத்தில் பலரும் படையெடுத்து வந்து நமது செல்வங்களை, ஆலய பொக்கிஷங்களை கொள்ளையெடுத்து செல்வார்கள். அதுபோல் ஒரு காலகட்டத்தில் அந்நியர்கள் படையெடுப்பு நிகழ்கிற போது இந்த லிங்கத்தை என்ன பண்ணினாங்களாம், பக்கத்தில் இருக்க அந்த கோவில் குளத்துக்குள்ளே வச்சு புதைச்சிட்டாங்களாம். ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ளே வச்சு உள்ளே வச்சு புதைச்சி வச்சுட்டாங்க. யாருக்கும் தெரியக்கூடாது, இதை அந்நியர்கள் களவாடி செல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வச்சுட்டாங்க. 500 வருடங்கள் கழித்து மிக சமீபத்தில் தான் அந்த லிங்கமானது ஒரு பக்தர் மூலமாக அவருக்கு ஒரு எண்ணம் வந்து அந்த லிங்கத்தை எடுத்து இன்றைக்கி கோவிலில் வச்சுருக்காங்க. இந்த கோவில் பார்த்திங்கன்னா இந்த திமிரி வந்து கீழே சிவன் கோவில், கீழே மலைக்கு மேலே முருகப்பெருமான். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அல்லது கோவிந்தன் இருப்பான் நம்ம சொல்லுவோம். இந்த மலைக்கு மேலே முருகப்பெருமான் இருக்கார்னா இந்த ஊருக்கு உண்டான கதை தலபுராணம் அப்படிங்கிறது இதுதான். இந்த முருகப்பெருமான் ஆலயத்தில் சகலவிதமான விசேஷங்களும், ஒரு முருகப்பெருமானுக்கு என்னென்ன திருவிழாக்கள் சிறப்போ அத்தனை திருவிழாக்களும் இந்த குமரகிரியில் இந்த முருகப்பெருமான் ஆலயத்தில் நடக்கின்றன. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பக்தர்கள் அத்தனை பேருமே திரளாக வருகிறார்கள். பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா முருகப்பெருமானுக்கு ஏராளமான ஆலயங்கள் இந்த பகுதியிலே காணப்படுகின்றன. இந்த பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு முருகப்பெருமான் ஆலயத்திலும் ஒரு சிறப்பானது காணப்படும். ஒவ்வொரு முருகப்பெருமான் கோவிலையும் சரி, பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு முருகப்பெருமான், அந்த பக்கம் முருகன், இந்த பக்கம் முருகன் அப்படின்னு இந்த வேலூர், ராணிப்பேட்டை இந்த சைடு பார்த்திங்கனாலே அத்தனை முருகப்பெருமான் ஆலயங்கள். இந்த கோவிலில் தைப்பூசம், ஒரு வைகாசி விசாகம், ஒரு பங்குனி உத்திரம், கந்த சஷ்டி அப்படின்னாலே பக்தர்கள், திரளான பக்தர்கள் ஆலயத்திலே கூடி விடுகிறார்கள். இந்த பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை அந்த காலத்தில் செய்து கொடுத்து முருகப்பெருமான் அருளை பெறுவதற்கு ஆலயத் தரப்பினர் பெரிதும் ஏற்பாடு செய்கிறார்கள். அதாவது பாஷாணம் அப்படிங்கிறது ஒரு விதமான மூலிகை தன்மை கொண்டதுன்னு பார்க்குறோம். அந்த காலத்தில் எப்படி முருகப்பெருமான் வடிவத்தை ஒரு சிலாவில், ஒரு கல்லில் வடிக்கிறோம், ஒரு பஞ்சலோகத்தில் வடிக்கிறோம், ஒரு சுதையில் தயார் பண்ணுறோம், அப்படிங்கிறது போலத்தான் முருகப்பெருமான் திருவடிவங்களை நவபாஷாணத்திலும் இன்ன பிற வித்தியாசமான பல கலவையினாலும் தயார் செய்தார்கள். இது எல்லாமே எதை முன்னிலைப்படுத்தி அப்படின்னா மக்களுக்கு இந்த முருகப்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற வேண்டும். புலத்திய மகரிஷின்னு பார்த்தோம், புலத்தியர்னு பார்த்தோம், அகத்தியருடைய சீடர். இந்த மலைக்கு வந்து முருகப்பெருமான பல நாட்கள் தங்கியிருந்து முருகப்பெருமானை வணங்கி இருக்கார். எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும் சித்தர்கள் வழிபட்டால், மகான்கள் வழிபட்டால் அந்த ஆலயத்தினுடைய சிறப்பானது கூடுகிறது. நம்ம கோவிலில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இறைவன் திருமேனியை இந்த ராஜா ஸ்தாபனம் பண்ணினார், இந்த மகான் ஸ்தாபனம் பண்ணினார், நம்ம நிறைய படிக்கிறோம்.
நம்ம நிறைய படிக்கிறோம். அதில் ஒரு மகான் அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, இந்த புலத்தியர் என்ன காரணத்தினால் சிறப்பாக போற்றப்படுகிறார், இந்த குமாரகிரி முருகனுக்கு எப்படி இத்துணை சக்திகள் காணப்படுகிறது அப்படின்னா, இந்த மகான் வணங்கின காரணத்தினால. என சகலதையும் கட்டுப்படுத்தியவர்கள், தங்களுக்குள்ள இருக்கிற சகலவிதமான தன்மைகளையும் கட்டுப்படுத்தியவர்கள் தான் மகான்கள்னு பார்க்குறோம். அதாவது மகான்கள் அப்படிங்கிறவங்க என்ன, ஆசைகளை துறந்தவர்கள், பற்று இல்லாதவர்கள். நம்ம பார்க்குறோம் இல்லையா, முற்றும் துறந்தவர்களைத்தான் துறவிகள்னு சொல்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா போகர் துறவி, அகத்தியர் துறவி. அகத்தியரை பார்த்தீங்கன்னா பல இடத்துல பல ஆலயங்களை ஸ்தாபனம் பண்ணியிருக்கார். போகரை பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் திருவடிவத்தை 3 இடங்களில் ஸ்தாபனம் பண்ணியிருக்கார். இந்த இடங்களுக்கு ஏன் அந்த தெய்வங்களுக்கு கூடுதல் பலம் காணப்படுகிறது, கூடுதல் சக்தி காணப்படுகிறது, திரளான பக்தர்கள் அந்த இடத்திற்கு வருகிறார்கள் அப்படின்னா அந்த மகான்களுடைய ஸ்தாபனம். அதனால தான் எந்த ஒரு முருகன் கோவில் போனாலுமே நம்ம இந்த கதையை தெரிஞ்சுக்கணும். இது எந்த மகான் ஸ்தாபனம் பண்ணியிருக்கார், இந்த திருத்தலத்திற்கு எந்த மகான் வந்திருக்கார், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த லிங்கம் சொன்ன பார்த்தீங்களா, அந்த 7 அங்குலத்தில் அந்த லிங்கம் தனியாக இருந்தால் புகையக்கூடிய தன்மை வருமா அதில். இன்றைக்கி சில வேதியியல் சம்பந்தப்பட்ட பொருட்களை நம்ம பார்க்குறோம். அந்த கூடுதல் காரணமாக, அந்த கலவை காரணமாக அதிலிருந்து ஒரு விதமான புகை, அது நச்சு புகையாக கூட இருக்கலாம், ஜாக்கிரதையாக இருக்கணும், ஒரு புகை வருங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். வேதியியல் மாறுபாடு காரணமாக இந்த திமிரிங்கிற கலவையிலிருந்து செஞ்ச காரணத்தினால இந்த லிங்கம் சொன்ன பார்த்தீங்களா, 7 அங்குலத்தில் லிங்கம். நீங்கள் அந்த முருகப்பெருமான தரிசனம் பண்ண போகிறப்ப இந்த ஈஸ்வரனையும் தரிசனம் பண்ணணும். இந்த சோமநாத பாஷான லிங்கேஸ்வரர்னு பேர், இவரையும் தரிசனம் பண்ணணும். மலைக்கு கீழே இவர் இருக்கார். இதுலேயும் அந்த புகைகின்ற தன்மை காரணமாக இது என்ன பண்ணுறாங்களாம், ஒரு குடுவைக்குள்ளே உள்ள தண்ணீரை நிரப்பி அதற்குள் தான் அந்த லிங்கம் காணப்படுகிறது. நீங்கள் பெரும்பாலான முருகப்பெருமான் ஆலயத்தை தரிசனம் பண்ணினீங்கன்னா அந்த முருகனோடு ஒரு சிவபெருமானும் அந்த திருத்தலத்திலே விசேஷமாக காணப்படுகிறார். இதைத்தான் நம்ம அடிக்கடி சொல்கிறோம், முருகன் வேறு சிவன் வேறு அல்ல என்பதை இருவருமே பல திருத்தலங்களில் நமக்கு உணர்த்துகிறார்கள். இந்த பாஷான லிங்கேஸ்வரர் சொன்ன பார்த்தீங்களா, இந்த ஜலத்தை தான் மறுநாள் என்ன பண்ணுவாங்க, வேறு புதிய தண்ணீரை நிரப்புவார்கள். அப்படி நிரப்புகிறப்ப இந்த பழைய தண்ணியை எடுத்துடுவாங்க. இந்த பழைய தண்ணீர் தான் பிரசாதமாக கொடுக்கப்படுகிறது. பழையில் சொன்ன பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த பாஷான லிங்கேஸ்வரருக்கு முதல் நாள் வைத்த அந்த நீரானது மறுநாள் பிரசாதமாக கொடுக்கப்படுகிறது. அந்த பாஷாணம் திமிரிங்கிற பாஷாணத்தோடு கலந்த காரணத்தினால அந்த ஜலத்தை நம்ம உட்கொண்டால் நமக்கு நோய் நொடி வராது, ஈஸ்வரனுடைய பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. மலைக்கு கீழே ஈஸ்வரன், மலைக்கு மேலே குமாரகிரி. அந்த முருகப்பெருமான் அற்புதமான திருக்கோலத்தில் வள்ளி தெய்வானையோடு நமக்கு காட்சி தருகிறார். இதை தவிர 114 அடி உயரத்தில் ஒரு முருகப்பெருமானும் நமக்கு தரிசனம் தருகிறார். அதாவது தந்தையையும் மகனையும் ஒரு சேர தரிசனம் செய்யக்கூடிய திருத்தலம் இந்த குமாரகிரி. திமிரியில் இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவிலையும், ஆற்காட்டில் இருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த ஆலயமானது அமைந்திருக்கிறது. இந்த தெய்வ திருமேனிகளை தரிசித்து அருள் பெற வேண்டும். நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம். நன்றி, வணக்கம்.